ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2014ல ரிலீஸ் ஆன லூசின்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பொண்ணோட உடம்புல சர்ஜரி பண்ணி ஒரு ட்ரக்கை கடத்தும் போது அந்த ட்ரக் அவ உடம்புல லீக் ஆகி அதனால அவ பிரெயினை யூஸ் பண்ற அளவு அதிகமாகிட்டே போகுது. சூப்பர் ஹீரோ மாதிரி சக்தியெல்லாம் கிடைக்குது. இதை வச்சு அவ என்ன பண்றான்றதுதான் கதை. இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும்ன்ற மாதிரி பல சீன்ஸ் படத்துல இருக்கும். கண்டுக்காதீங்க. சரி வாங்க டக்குன்னு படத்துக்குள்ள போலாம். இது உங்க சினி வாய்ஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குரங்கு காட்டுறாங்க. இதோட பேரு லூசி. இதுதான் ஆப்பிரிக்கால சுமார் 3.2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளோட முன்னோர். இப்ப வாய்ஸ் ஓவர்ல பூமி தோன்றி பல லட்ச வருஷம் ஆகிடுச்சு. ஆனா அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு தாய்வான் நாட்டோட பிஸியான சிட்டி லைஃப் டைம் லேப்ஸ்ல காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன். இதுதான் நம்ம ஹீரோயின் லூசி. இவ ஒரு ஸ்டூடெண்ட், செமையா ஃபன் பார்ட்டி நைட் லைஃப்னு என்ஜாய் பண்ற பொண்ணு. இப்ப லூசிட்ட பேசிட்டு இருக்கிறது ரிச்சர்ட், லூசியோட பாய் ஃப்ரெண்ட். ரிச்சர்ட் இப்போ ஒரு பெட்டியை லூசிட்ட கொடுத்து, இத ஹோட்டல் ரிசப்ஷன்ல போய் மிஸ்டர் ஜங் இருக்காரான்னு கேளு, அவர் வருவாரு, பெட்டியை கொடுத்துருன்னு சொல்றான். அதுக்கு லூசி, நான் எக்ஸாமுக்கு படிக்கணும், நீ ஏன் போய் கொடுத்துடுன்னு சொல்ல, ரிச்சர்டோ இதே வேலையை நான் 3 டைமுக்கு மேல பண்ணிருக்கேன், உள்ள மறுபடியும் நானே போனா டவுட் வரும்னு தான் உன்னை போக சொல்றேன்னு சொல்றான். ஏதோ ப்ராப்ளம்னு புரிஞ்சிட்ட லூசி, இதுல என்ன இருக்கு ஓபன் பண்ணி காட்டுன்னு கேக்குறா. ரிச்சர்டோ, டிசைன்ஸ் பேப்பர் தாமா இருக்கு, பெட்டியை ஓபன் பண்ற கூட மிஸ்டர் ஜங் கிட்ட தான் இருக்குன்னு சொல்றான். சரி இத செஞ்சா உனக்கு எவ்வளவு காசு தருவாங்கன்னு லூசி கேட்க, $1000 சொல்றான் ரிச்சர்ட். இந்த வேலைக்கு $1000 ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் போக மாட்டேன் லூசி சொல்லிட்டு இருக்கும் போதே லூசி கையில அந்த பெட்டியோட சேர்த்து ஒரு ஹேண்ட் கஃப், அதாவது விலங்க மாட்டி விட்டுடுறான். அடே ரிச்சர்ட், கையில இருந்து இது கலட்டுடான்னு சொல்றா. ரிச்சர்டோ, கீ கூட மிஸ்டர் ஜங்ட்ட தான் இருக்கு, இந்த காசு இத வச்சுக்கோ, போய் கொடுத்துட்டு வந்துடுன்னு சொல்றான். கடுப்புல 4 கெட்ட வார்த்தை அவனை திட்டிட்டு ரிசப்ஷன்ல போய் மிஸ்டர் ஜங்க பாக்கணும்னு சொல்றா. மிஸ்டர் ஜங்னு சொன்ன உடனே ரிசப்ஷனிஸ்ட் திருன்னு முழிச்சிட்டே போன் ரிசீவர் எடுத்துட்டு லூசிட்ட உங்களை யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்னு கேக்குறான். லூசியோ ரிச்சர்ட்னு சொல்லுங்கன்னு சொல்ல, இல்ல உங்க நேம சொல்லுங்கன்னு ஸ்ட்ரிக்ட்டா கேட்க பதட்டத்தோட லூசின்றா. இப்ப போனை வைக்கிற ரிசப்ஷனிஸ்ட் உங்களை இங்கே வெயிட் பண்ண சொல்றாங்கன்னு சொல்றான். லூசி, நான் உட்காரலாமான்னு கேட்க உங்களை இங்கே நிக்க சொல்றாங்கன்னு சொல்லிடுறான். இப்ப லூசி வெளியில இருக்கிற ரிச்சர்ட பாக்குறா. அவன் நான் இங்க தான் இருக்கேன்ற மாதிரி செய்கை காட்டும் போதே அவனை யாரோ சுட்டு கொல்றாங்க. இப்ப உள்ள இருக்கிற லூசியா ஒரு 4 பாடி கார்ட்ஸ் அலைக்கா தூக்கிட்டு லிப்ட்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. அவ பதட்டத்துல நடுங்கிக்கிட்டே எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு என்னை விட்டுருங்கன்னு கத்துறா. லூசிய ஒரு ரூம்குள்ள கூப்பிட்டு போறாங்க. அங்க 2 பேரை கொண்டுட்டு ரத்த கரையோட வெளியில வராரு மிஸ்டர் ஜங். பயந்து போன லூசி, இந்த ஹேண்ட் கஃப்க்கு சாவி இல்லனா என் கையை கட் பண்ணிடாதீங்கன்னு அழுறா. அங்க இருக்கிற வில்லன்ஸ் யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது, லூசிக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியாது. அதனால போன்ல ஒருத்தனுக்கு கால் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றாங்க. மிஸ்டர் ஜங் உள்ள என்ன இருக்குன்னு டிரான்ஸ்லேட்டர்ட்ட கேட்க சொல்றாரு. லூசி டிரான்ஸ்லேட்டர்ட்ட எனக்கு எதுவும் தெரியாது, ரிச்சர்ட் தான் என்ன மாட்டி விட்டுட்டான்னு சொல்லுங்கன்னு சொல்ல, மிஸ்டர் ஜங் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு பெட்டியை திறக்க கோட குடுக்குறான். எல்லா பாடி கார்ட்ஸும் கையில ஷீல்டு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேஃபா இருக்கிறத பார்த்துட்டு லூசி பெட்டியை திறக்க பயப்படுறா. அப்ப மிஸ்டர் ஜங் அவ திறக்கலனா சுட்டுடுன்னு சொல்ல, இவங்க சுட்டாலும் சுட்டுடுவாங்கன்னு நினைச்ச லூசி பெட்டியில கோட போட்டு பயந்துட்டே திறந்துடுறா. நல்ல வேலையா உள்ள பாம் எதுவும் வைக்கல. வில்லன்களோ உள்ள என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இவளும் பிளாஸ்டிக் பேக்ஸ்குள்ள ஒரு ப்ளூ இல்லனா பர்பிள் கலர்ல பவுடர் இருக்குன்னு சொல்றா. இத கேட்டதும் ஜங் வெளியில வந்து பாக்குறான். 4 பேக்ல அந்த ப்ளூ பர்பிள் பவுடர் தான் இருக்குது. மிஸ்டர் ஜங் ஒரு பாக்கெட்ல ஓட்டைய போட்டு கொஞ்சமா ஒரு பிளேட்ல வைக்கிறான். இப்போ நாளைக்கு சாக போற மாதிரி இருக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவனை இந்த பவுடரை உரிய சொல்றாங்க. அவனும் சொங்கி மாதிரி ஸ்லோவா வந்து அந்த பவுடரை உரியறான். கடுகு சைஸ்ல இருக்கிற 2-3 பவுடர் தான் உறிஞ்சிருப்பான். இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இவனா சொங்கி மாதிரி இருந்தானான்ற மாதிரி சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப பவர்ஃபுல் ட்ரக் போல. இவன் சிரிக்கிறத பார்த்து பாடி கார்ட்ஸும் சிரிக்க கடுப்பான ஜங் கன் எடுத்து சொங்கி மாதிரி இருந்தாலையா அவன் தலையிலேயே சுட்டுடுறான். லூசி மூஞ்சில ரத்தம் தெறிக்க மூச்சு விட முடியாம ஷாக் ஆகுறா. அப்ப ஜங் உனக்கு ஒரு வேலை தரேன்னு சொல்ல, லூசி எனக்கு வேலை எல்லாம் வேண்டாம்னு சொல்றா. அப்ப பாடி கார்டு ஒரு பஞ்ச் வைக்கிறான். அவன் மயங்கிடுறா. இப்போ ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர் உயிரினங்கள் உருவானதை பத்தியும் மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பத்தியும் பேசிட்டு இருக்காரு. உலகத்துல விலங்குகள் பிரெயினை 3 to 5% தான் யூஸ் பண்றப்ப மனிதர்களான நம்ம தான் பிரெயினை 10% யூஸ் பண்றோம். 10% அதிகம் இல்லைனாலும் நம்ம அதை வச்சு சாதிச்சது ரொம்ப அதிகம்னு சொல்றாரு. ஆனா ஒரு உயிரினம் மட்டும் மனிதர்களை விட அதிகமா 20% பிரெயினை யூஸ் பண்ணுது. அது டால்பின்னு சொல்றாரு. இந்த 20% வச்சு டால்பின்ஸ் மனிதர்கள் உருவாக்குன சோனார் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை விட அருமையான சிஸ்டம் உருவாக்கி அதை வச்சு வேட்டையாடவும் மத்த டால்பின்ஸோட பேசிக்கவும் செய்துன்னு சொல்றாரு. இப்போ அங்க அப்படியே கட் பண்ணி லூசி மயக்கத்துல இருந்து எந்திக்கிறத காட்டுறாங்க. அவளோட வயிறு ரொம்ப வலிக்குது. என்னன்னு பார்த்தா பெட்ஷீட்ல எல்லாம் பிளட்டா இருக்கு. அவ வயிறை கட் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்கன்னு அவளுக்கு புரியுது. இப்போ ஒருத்தன் உள்ள வந்து இவ்வளவு நேரமா நீ எந்திக்க, சீக்கிரம் கிளம்புன்னு அவளை மிஸ்டர்
ஜங் இருக்கிற ரூம்க்கு கூட்டிட்டு போறான். எனக்கு என்ன சர்ஜரி பண்ணீங்க சொல்லுங்கன்னு கேக்குறா லூசி. அதுக்கு ஒருத்தன் சின்னதா ஒரு கோடி கிழிச்சு உள்ள ஒரு பாக்கெட்டை வச்சிருக்கோம், அதை நீங்க எங்களுக்காக யூரோப்க்கு கொண்டு போக போறீங்க, மத்தபடி உங்க உடம்புல இருந்து எந்த உறுப்பையும் நாங்க எடுக்கலன்னு சொல்றோம். போயிட்டு இருக்கும் போதே பாடி கார்ட்ஸ் இன்னும் 3 பேரை கூப்பிட்டு வராங்க. அந்த 3 பேர் வயிறுலயும் கோடு போட்டிருக்கு. அந்த பிரீஃப் கேஸ்ல 4 ட்ரக் பாக்கெட் இருந்தது இல்லையா, அந்த 4 பாக்கெட்டையும் இவங்க 4 பேர் உடம்புல வச்சு கடத்த போறாங்க. நம்ம சூர்யா நடிச்ச அயன் படம் மாதிரி. இப்போ எல்லார் கையும் பாஸ்போர்ட் அண்ட் ஃபிளைட் டிக்கெட்டை கொடுத்து இங்க போய் நீங்க டெலிவர் பண்ணிட்டு 24 மணி நேரத்துல நீங்க உங்க வீட்டுக்கு போயிடலாம், ஏதாவது சேட்டப் பண்ணீங்கன்னா உங்க ஃபேமிலியை நாங்க ஃபாலோ பண்றோம், எல்லாரையும் போட்டுறோம்னு சொல்லி அனுப்பிடுறான். இப்ப லூசியோட கண்ண மூடி வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. அவ ஃபிளைட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு போல. இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தன் லூசிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான். லூசி கோவத்துல அவன் கையை தட்டி விட கடுப்பான அந்த பைத்தியக்காரன் அவளோட வயிற்றுல எத்துன்னு எத்திடுறான். கூட இருந்தவன் அவனை கூப்பிட்டு போயிடுறான். இப்ப லூசிக்கு தையல் போட்ட இடத்துல இருந்து பிளட் வருது. அவன் எத்தினதுல வயிறுல வச்சிருந்த பாக்கெட் உடைஞ்சிருக்கும் போல. ஃபர்ஸ்ட் ஒரு சொங்கி மாதிரி இருக்கிறவனை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது சிரிச்சான் இல்லையா, அதே மாதிரி லூசியும் சிரிக்கிறா. ஆனா அவனும் 2 கடுகு சைஸ்ல தான் ட்ரக்க உறிஞ்சிருப்பான். இவளுக்கோ வயிறுல இருந்த ட்ரக் பாக்கெட் ஃபுல்லா உடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அவ உடம்புல கலக்குது. அதனால இவ தாங்க முடியாம துடிக்கிறா. கிராவிட்டியே இல்லாத மாதிரி மிதக்கிறா. சீலிங்ல எல்லாம் போய் ஒட்டிக்கிறா. இப்ப இந்த ட்ரக்னால ஹீரோனோட பிரெயினை 20% யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்றத காட்டுறாங்க. அங்க கட் பண்ணி ப்ரொஃபசர் கிளாஸ் எடுக்கிறத காட்டுறாங்க. அவர் நம்ம 20% பிரெயினோட பவரை யூஸ் பண்ணா நம்மளோட பாடி மொத்தத்தையும் நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவோம்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம 40% பிரெயினை யூஸ் பண்ணா நம்ம அடுத்த மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ற சக்தி கிடைக்கும்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜா நம்ம சுத்தி இருக்கிற பொருட்களை கண்ட்ரோல் பண்ற சக்தி கிடைக்கும்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் ஒருவேளை நம்ம 100% பிரெயினை யூஸ் பண்ண என்ன ஆகும்னு கேட்க ப்ரொஃபசர் யோசிச்சுட்டு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. இப்ப அங்க கட் பண்ணி லூசிய காட்டுறாங்க. அவ கண்ணு ப்ளூ கலர்ல மாறுது. இப்ப இவ 20% பிரெயினை யூஸ் பண்றதால இவளால இவளோட மொத்த பாடியையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது போல. இங்க இருந்து எஸ்கேப் ஆக ஏதோ பிளான் போட்டுட்டு சேர்ல எந்திரிச்சு உட்காந்துக்கிறா. அப்ப ஒருத்தன் உள்ள வந்து இவள்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு அவன்கிட்ட இருந்து கன்னை எடுத்துட்டு வெளியில வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க, எல்லாரையும் எக்ஸ்பர்ட் ஷூட்டர் மாதிரி சுட்டு தள்ளிடுறா. அப்புறம் வந்து அவங்க வச்சிருந்த சாப்பிட பேய் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு முடிக்கிறா. அவளுக்கு எந்த பெயினும் தெரியல போல. அவ செஸ்ட்ல ஒரு குண்டு பட்டிருக்கும், அத விரல வச்சு நோண்டி எடுத்து போட்டுட்டு அங்க இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு போறா. வெளியில வந்தாவ ஒரு டாக்ஸில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கா. போற வழியில சிக்னல்ல கார் நிக்குது. அப்ப அவளால தூரத்துல போன் பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்றது மட்டும் இல்ல, போன் பேசுறவங்களுக்கு ஆப்போசிட் சைடுல அந்த கால்ல இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்றத முத கொண்டு கேட்க முடியுது. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போறா. இவளுக்கு சைனீஸ் பேசவே தெரியாது. ஆனா இப்ப இந்த 20% பிரெயின் பவரை வச்சுட்டு இவளால அந்த சைனீஸ் வேர்ட டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியுது. இப்ப நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கு போனவ பேஷண்டோட ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு இருக்கா. டாக்டர்ஸ் இங்கெல்லாம் வரக்கூடாது, வெளியில போங்கன்னு சொல்ல கன்னை எடுத்து அந்த பேஷண்ட்டை சுட்டு கீழே தள்ளி விட்டுட்டு டியூமர் முதுகு தண்டு வர பரவிடுச்சு, உங்களால அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவ அந்த ஆபரேஷன் பெட்ல ஏறி படுத்துட்டு என் வயிறுல ஒரு ட்ரக் பேக் இருக்கு, இப்போ அது லீக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்றா. மயக்க மருந்து போடணும்னு டாக்டர் சொல்ல லூசி தேவையில்ல அப்படியே ஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டரோட போனையே வாங்கி அவளோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறா. அப்பா அவங்க அம்மாட்ட சொல்றா, என்னால எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியுது, இந்த கேலக்ஸி புவியீர்ப்பு சக்தி பூமி சுத்துறத கூட என்னால உணர முடியுதுன்னு சொல்றா. என் உடம்புல ஓடுற ரத்தம், உடம்புல இருந்து வெளியாகிற சூடு, ஏன் என்னோட மூளையை கூட என்னால உணர முடியுதுன்னு சொல்றா. அவளுக்கு ஒரு வயசு இருக்கிறப்ப வீட்டுல இருந்த போன எல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்றா. இது எதுவுமே அவ அம்மாவுக்கு புரியாததால லவ் யூ மான்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. அந்த நேரத்துல டாக்டரும் அந்த ட்ரக் பாக்கெட்டை அவ உடம்புல இருந்து எடுத்துடுறாரு. அதுல இன்னும் 1/2 கிலோ ட்ரக் இருக்கு. டாக்டர் இது என்னன்னு கேக்குறாரு. லூசியும் CPH4ன்னு சொல்றா. அதுக்கு டாக்டர் கர்ப்பமா இருக்கிறப்ப 6வது வாரத்துல ரொம்ப கொஞ்சம் அளவு சுரக்கிறது தான் இந்த CPH4. இது குழந்தை உருவாக முழு சக்தியும் கொடுக்கும். இதை செயற்கையா உருவாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் இவ்வளவு CPH4 உடம்புல போயும் நீங்க உயிரோட இருக்கிறது ஆச்சரியமா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. அதுக்கு லூசியோ ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்றா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்த லூசியால ஒரு மரத்தோட உயிரோட்டத்தை கூட பார்க்க முடியுது. இப்ப 2 பிஸ்டல் எடுத்துட்டு கெத்தா மிஸ்டர் ஜங் இருக்கிற ஹோட்டலுக்கு வர லூசி அசால்ட்டா கதவு பின்னாடி இருக்கிறவங்கள கூட கெத்தா ஷூட் பண்ணிட்டு உள்ள போய் மிஸ்டர் ஜங்கோட 2 கையிலும் கத்தியை இறக்கிட்டு அந்த ட்ரக்ஸை கொண்டு போன இன்னும் 3 பேர் எங்க போயிருக்காங்கன்னு கேக்குறா. மிஸ்டர் ஜங்கும் சொல்லாததால அவன் தலையில கைய வச்சு அவன் மெமரிஸை ஸ்கேன் பண்ணி எங்க போயிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறா. இப்ப லூசி அவளோட ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்திருக்கா. அவளை ஹக் பண்ணும்போது அவ ஃப்ரெண்டோட பாடியில ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபீல் பண்றா. எனக்கு உன்னோட லேப்டாப் கிடைக்குமான்னு கேக்குற லூசி ஃப்ரெண்டும் கொடுக்க லேப்டாப்ல மல்டி டாஸ்கிங்க ரொம்ப ஸ்பீடா பண்றா. எப்படி அந்த லேப் தாங்குதுன்னு தெரியல. இப்ப நம்ம ப்ரொஃபசரோட ரிசர்ச் பேப்பர்ஸை பார்த்துட்டு அவருக்கு கால் பண்றா லூசி. உங்க ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன், நீங்க சொல்லிருக்கிறது எல்லாமே உண்மைதான்னு சொல்றா. அதுக்கு ப்ரொஃபசர் யாராச்சும் பிராங்க் பண்றீங்களான்னு கேட்க அவரோட ரூம்ல இருக்கிற டிவில வீடியோ கால்ல வந்துடுறா லூசி. உங்க ரிசர்ச் பேப்பரை நான் படிச்சுட்டேன், அது எனக்கு மனப்பாடமே ஆகிடுச்சு, நீங்க சொல்றது வெறும் தியரி மட்டும் இல்ல, என்னோட லைஃப்ல அது எல்லாமே உண்மையாவே நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம்
காரணம் CPH4ன்ற ட்ரக் தான்னு சொல்றா. இப்போ என்னோட மூளையை 28% யூஸ் பண்றேன். என்னால மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம என்னால 100% பிரெயினை யூஸ் பண்ண முடியும்னு தோணுது சொல்றா. ப்ரொஃபசர் கேக்குறாரு, உன் மூளையை எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு. அதுக்கு லூசியோ, என்னால மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் வேவ்ஸை கூட கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு சொல்லி ப்ரொஃபசரோட லேப்டாப் மொபைல்ல கூட வரா லூசி. ப்ரொஃபசர் ஆச்சரியப்படுறாரு. லூசி சொல்றா, என்னால எந்த பெயினையும் உணர முடியல. சந்தோஷம், ஆசை, எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்றா. இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றா லூசி. அதுக்கு ப்ரொஃபசரோ, உன்னோட இந்த வளர்ந்துட்டு இருக்கிற அறிவை எப்படி பயன்படுத்தணும்னு யோசிச்சு பாருன்னு சொல்றாரு. அதுக்கு லூசியோ, இன்னும் 12 மணி நேரத்துல உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. இப்ப லூசி அவ ஃப்ரெண்ட் ரூம்ல இருந்து கிளம்பும் போது சைனீஸ்லயே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி, உன்னோட லிவரும் கிட்னியும் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, உடம்ப பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போறா. இப்ப லூசி ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை சுட்டு கொன்னுட்டான்ற நியூஸ் எல்லா சேனல்லையும் ஓடுது. சோ இப்ப அவ கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி ஆகணும். எப்படி சேஞ்ச் பண்றான்னு மட்டும் பாருங்க. அவளோட ஃபுல் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியறதால இவ்வளோ ஈஸியா கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிடுறா. இப்ப அந்த ட்ரக்கை கொண்டு போயிட்டு இருக்கிற 3 பேரும் யூரோப்புக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிக்கணும். அதனால பிரான்ஸ்ல இருக்கிற கஸ்டம்ஸ் ஆபீசருக்கு கால் பண்ணி பேசுறா லூசி. ட்ரக்ஸ பத்தி பேசணும்னு சொன்னீங்களே, நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு ஆபீசர். அதுக்கு லூசியோ, இங்க பாருங்க ரியோ, உங்க டேபிள்ல இருந்து எந்திரிச்சு சேர்ல உட்காருங்க, உங்க ரெட் பெண்ணை எடுத்துட்டு நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கோங்கன்னு பக்கத்துல இருந்த பார்த்த மாதிரி சொல்ல ரியோ திருன்னு முழிக்கிறான். உங்களுக்கு டீடைல்ஸ கம்ப்யூட்டர்ல ஷேர் பண்ணிருக்கேன். அவங்களோட வயித்துல ட்ரக்ஸ் வச்சிருக்காங்க, அவங்கள புடிங்க, நம்ம சீக்கிரம் மீட் பண்ணலாம்னு சொல்றா. இப்ப லூசி சொன்ன மாதிரி அந்த 3 பேரையும் ஏர்போர்ட்ல வச்சு கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க. லூசியும் ஃபிளைட்ல கிளம்பி பிரான்ஸுக்கு போறா. அங்கதான் ரியோவும் இருக்காரு. அப்போ 2 லேப்டாப்பை வச்சு படப்படன்னு வேலை பார்த்துட்டு இருப்பா. அத பக்கத்துல இருக்கிறவரு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. இப்ப லேண்ட் ஆக போறதால லேப்டாப்பை எடுத்து வைங்கன்னு ஏர் ஹோஸ்டஸ் சொல்ல, எனக்கு சாம்பியன் வேணும்னு கேக்குறா லூசி. ஏர் ஹோஸ்டஸும் லூசிட்ட பதில் பேச முடியாம போயிடுறா. சாம்பியன் வருது. அதை குடிக்க ட்ரை பண்றப்ப லூசியோட பல்லு கலண்டு சாம்பியனுக்குள்ள விழுது. இப்ப லூசி பிரெயின் 40% அடைஞ்சதை காட்டுறாங்க. அவ பாடி பார்ட்ஸ் எல்லாம் காத்துல கரைஞ்சு சேருது. இப்ப லூசி டாய்லெட் குள்ள போய் கதவை மூடிக்கிறா. ஏர் ஹோஸ்டஸ் எல்லாமே லேண்ட் ஆகும்போது நீங்க இப்படி உள்ள இருக்கிறது டேஞ்சர், வெளியில வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப டாய்லெட் குள்ள லூசியோட ஃபேஸ் எல்லாமே செதஞ்சு காத்துல சேர ஆரம்பிக்குது. இப்ப லூசி என்ன பண்ணன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல இவ வயிறுல இருந்து சர்ஜரி பண்ணி எடுத்த ட்ரக் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்ப அவ காத்துல கம்ப்ளீட்டா கரைஞ்சிடுற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா லூசி ஃபிளைட்ல மயங்கி இருப்பா போல. அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. இப்ப ஆபீசர் ரியோ கண்ட்ரோல்ல தான் இருக்கார் போல. ரியோ இப்ப டாக்டர்ட்ட பேசிட்டு இருக்கான். அவ வயிறுல எதுவும் கட் பண்ணி இருக்கான்னு. டாக்டர்ஸும் ஆமா தையல் போட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவ எப்படி இருக்கான்னு ரியோ கேட்டதுக்கு டாக்டர்ஸும் அவளுக்கு ஹெவியான தூக்க மருந்து கொடுத்திருக்கோம், சோ நாளைக்கு தான் எந்திப்பான்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த சைட் ஹாஸ்பிட்டல்ல லூசி கண் முழிக்கிறா. அவ பிரெயினை 50% யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. லூசி எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த நர்ஸ் டாக்டர்ட்ட ஓடி போய் இத சொல்றா. எல்லாரும் ஷாக் ஆகி ஓடி வராங்க. லூசி எந்திரிச்சு நடந்து வரத பார்த்த ரியோ கன்னை காமிச்சு ஹேண்ட் அப்னு சொல்றான். லூசி கையை தூக்கி சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஏதோ கண்ட்ரோல் பண்ணி மயக்கம் போட வச்சிடுறா. இப்ப ரியோ பக்கத்துல போறா. கன்ல இருக்கிற அவ்வளோ புல்லட்ஸும் கீழே விழுந்துடுது. ரியோக்கு என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியல. அந்த பாக்கெட்ஸ் எல்லாம் எங்கன்னு லூசி கேக்குறா. இங்க சேஃபா தான் இருக்குன்னு ரியோ சொல்றான். அதுக்கு லூசி என்கிட்ட இருந்தா இன்னும் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நடந்து போறா. ரியோவும் பின்னாடியே நடந்து போறான். இப்ப லூசியும் ரியோவும் டிராபிக்ல நிக்கிறப்ப காரோட விண்ட்ஷீல்ட ஸ்கிரீன் மாதிரி யூஸ் பண்ணி அங்க பேசிட்டு இருக்கிற கால்ஸை கேட்டுட்டு இருக்கா. அப்ப மிஸ்டர் ஜங் இங்க வந்திருக்கிறத கண்டுபிடிச்சு காரை நான் ஓட்டுறேன்னு சொல்லி ரியோட்ட இருந்து புடுங்கி காரை ஓட்டுறா. இப்ப அரெஸ்ட் பண்ண 3 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து பாக்கெட்டை எடுக்க போறாங்க. அந்த இடத்துல மிஸ்டர் ஜங்கோட ஆளுங்க வந்து எல்லா போலீஸ் ஆபீசர்ஸையும் சுட்டுட்டு அந்த பேக்ஸை ஆபரேட் பண்ணி வெளியில எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தன் வயிறுல இருந்து பாக்கெட்டை எடுத்துட்டாங்க. இன்னொருத்தன் பயத்துல புலம்பிட்டே இருக்கான். கடுப்பான குட்டி வில்ல அவனை சுட்டே கொன்னுடுறான். இப்ப சுடப்பட்டவன் வயிறுல இருந்த பாக்கெட்டையும் எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் லூசி டிராபிக்ல கனா பின்னான்னு காரை ஓட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறா. இப்ப சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு ஒரு போலீஸ் வர சின்ன ஃபைட் வருது. இதை யூஸ் பண்ணிட்டு ட்ரக்க வயிற்றுல வச்சிருக்கவன் அங்கிருந்து ஓட பார்க்க அவனை சுட்டுடுறாங்க. இப்ப லூசி அந்த இடத்துக்கு வர அவனும் லூசி முன்னாடியே வந்தும் விழுறான். இப்ப லூசி குட்டி வில்லனை பார்த்து அந்த ட்ரக்கை என்கிட்ட குடுன்னு சொல்ல அவன் சிரிக்கிறான். இவளை கொன்னுட்டு அந்த ட்ரக்கை எடுத்துட்டு வாங்கன்னு குட்டி வில்லன் சொல்லிட்டு திரும்ப போறான். இப்ப லூசி 60% பிரெயினை யூஸ் பண்றான்னு காட்டுறாங்க. இப்ப குட்டி வில்லன் போற வழியில இன்விசிபிளா ஒரு செவரையே உருவாக்கி அவனை போக விடாம தடுக்கிறா லூசி. இந்த பக்கம் கொல்ல வர எல்லாரோட வெப்பன்ஸையும் சீலிங்ல போய் ஒட்டிக்க வச்சிடுறா. அவளை அடிச்சு கொல்லுங்கடான்னு குட்டி வில்லன் சொல்ல எல்லா ஃபைட்டர்ஸையும் பலூன் மாதிரி காத்துல பறக்க விட்டு குட்டி வில்லன் கையில இருந்து பெட்டியை வாங்கிட்டு சுட்டு கொன்னாங்கல்ல
அவன் வயிறுல இருக்கிற பாக்கெட்டை கையை விட்டு எடுத்துட்டு கிளம்புறான். இப்ப லூசியும் ரியோவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அத மிஸ்டர் ஜங் பாத்துடுறான். அவங்க காரை ஃபாலோவும் பண்றான். இப்ப லூசி ப்ரொஃபசருக்கு கால் பண்றா. ப்ரொஃபசர் பிரான்ஸ்ல தான் இருக்காரு போல. நீ பிரான்ஸ் வந்துட்டியான்னு கேக்குறாரு. ஒன் விஷயமா தான் நான் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உன்னால யூனிவர்சிட்டிக்கு வர முடியுமான்னு கேட்கும் போது எதிரில வந்து நிக்கிறா லூசி. இப்ப லூசிக்கு மத்த சயின்டிஸ்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு ப்ரொஃபசர். ஆனா லூசியோ இவங்க எல்லார பத்தியும் எனக்கு தெரியும்னு சொல்றா. இப்ப ப்ரொஃபசர் சயின்டிஸ்ட நம்ம இதுவரைக்கும் பிரெயினை பத்தி கண்டுபிடிக்காத பல விஷயத்தை இப்ப லூசி பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்றாரு. அப்ப அங்க இருந்த சயின்டிஸ்ட் இது எப்படி நம்புறதுன்னு கேட்க லூசி அவரோட ஷோல்டர்ல கைய வச்சு உங்க சின்ன பொண்ணு 6 வயசுல கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. அது ப்ளூ கலர் கார், லெதர் சீட்டும் போட்டிருந்ததுன்னு சொல்றா. எல்லாரும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்ப மிஸ்டர் ஜங்கும் குட்டி வில்லனும் யூனிவர்சிட்டிக்கு வெளியில வந்துடுறாங்க. குட்டி வில்லன் பாஸ் அவ சூனியக்காரி, நம்ம ஆளுங்களை எல்லாம் மேஜிக் பண்ணி அடிச்சு போட்டுட்டான்னு சொல்றான். அதுக்கு மிஸ்டர் ஜங்கோ நம்ம ஆளுங்களை எல்லாரையும் வர சொல்லு, நான் அவளை என் கையாலேயே கொல்லணும்னு சொல்றான். லூசி ரியோட்ட வில்லன் கேங் வந்துட்டாங்க, நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அவங்க தடுக்க முடியுமான்னு அனுப்பி வச்சிடுறா. இப்ப சயின்டிஸ்ட் எல்லாரும் லூசிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப லூசி அவ உடம்புல என்னென்ன ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ கைய வேற வேற மாதிரி மாத்த கூட செய்யறா. இங்க நம்பர்ஸ் லெட்டர்ஸ் எதுவுமே உண்மை கிடையாது, அதெல்லாம் நம்ம விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கிக்கிட்டோம்னு சொல்றா. அப்ப ப்ரொஃபசர் நம்ம மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற எதுவுமே உண்மை இல்லைன்னா எதுதான் உண்மைன்னு கேட்க லூசி டைம் மட்டும் தான் உண்மையானது, அதை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்றா. இப்ப வில்லன் கேங் கன்னோட யூனிவர்சிட்டிக்குள்ள என்டர் ஆகி எல்லாரையும் சுட்டு தள்ளுறாங்க. அப்ப ரியோ உள்ள வந்து அவங்கள தடுக்க முடியாதுன்னு சொல்றான். இப்ப இருக்கிற எல்லா மருந்தையுமே லூசி அவளுக்கு ஏத்த சொல்றா. இதை ஏன் பண்ணணும்னு ப்ரொஃபசர் கேட்க நான் 100% பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கி இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்றா. அதுக்கு ப்ரொஃபசர் உன்னோட இந்த தியாகத்துல நல்லது நடக்கும்னு நம்புவோன்னு சொல்லிடுறாரு. எல்லா ட்ரக்ஸும் லூசிக்கு ஏத்திடுறாங்க. இந்த சைடு வில்லன் குரூப்புக்கும் போலீஸ்க்கும் ஷூட் அவுட் நடக்குது. ராக்கெட் லான்ச்சரை வச்சு எல்லா ஃபைட்டும் நடக்குது. இந்த சைடு லூசி உடம்புல இருந்து வெனாம் மாதிரி பிளாக் கலர்ல ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த ரூம்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சர்வர் மேல எல்லாம் பரவிடுது. இப்ப அந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருளும் பறந்து போய் ரூம் ஃபுல்லா வெள்ளை கலர்ல மாறிடுது. லூசி இப்போ பிளாக் அண்ட் ரெட் கலர்ல நியூ ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை உருவாக்குறா. இப்ப லூசியோட பிரெயின் 90% ரீச் ஆகுது. லூசி இப்ப டைம்ல பேக்ல போக ஆரம்பிக்கிறா. நம்ம வீடியோவை ரிவைண்ட் பண்ற மாதிரி பல 100 வருஷங்கள் பின்னோக்கி போக ஆரம்பிக்கிறா. டைனோசர் வாழ்ந்த காலத்துக்கு போறா. நமக்கெல்லாம் முன்னொன்னு சொன்னோம் இல்லையா லூசின்ற குரங்கு, அந்த காலத்துக்கு போறா. ஸ்பேஸுக்கு போய் பூமி இது நாள் வரை கடந்து வந்த ஸ்டேஜஸ் பாக்குறா. ஆஸ்டராய்ட்ஸ், பிக் பேங், பிளாக் ஹோல் எல்லாத்தையும் பாக்குறா. தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறா. இப்ப அவ பிரெயின் 99% இருக்கு. அவ பாடி எல்லாம் பிளாக் கலர்ல மாறுது. வெளியில போலீஸ மீறி மிஸ்டர் ஜங் உள்ள வந்துடுறான். லூசி தலையே கன்னை வச்சு சுடுறான். ஆனா லூசி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறா. அங்க லூசி போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது. இப்ப மிஸ்டர் ஜங் கன்னை வச்சு சயின்டிஸ்ட அவ எங்க போயிட்டா சொல்லுங்கன்னு கன்னை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அங்க வந்து ரியோ ஜங்க கன்னால சுட்டு கொன்னுடுறான். அப்ப லூசி உருவாக்கின கம்ப்யூட்டர்ல இருந்து பென்டிரைவ் மாதிரி ஒண்ணு வந்து ப்ரொஃபசர்ட்ட நீட்டுது. இதுவரை பிரபஞ்சத்தை பத்தின எல்லா விஷயமும் அந்த பென்டிரைவ்ல இருக்குது போல. இப்ப ரியோ ப்ரொஃபசர்ட்ட எங்கவன்னு கேக்குறான். அப்ப ரியோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன்னு. இப்ப லூசி அழிவில்லா நிலைக்கு போய் இயற்கையோட கலந்துடுறா. இதோட இந்த படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு லைக் ஆர் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.